பசியில அந்த பொண்ணு ஹோட்டல்ல இருக்க சாப்பாடை பாத்துக்க இருக்கும்போது ஹோட்டல்காரர் சொல்றாரு காலையிலே வந்துடுறதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு மூஞ்சில தண்ணி அள்ளி ஊத்தி பொண்ணை துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கடையில இருக்க சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் பாத்துக்க இருக்கும்போது கடைக்காரர் கேட்கிறாரு என்னமா வேணும்னு. அப்ப அந்த பொண்ணு அவகிட்ட பணம் இல்லாதனால திரும்ப வந்துடுறா. அதுக்கப்புறமா பாட்டி கிட்ட வந்து சொல்றா பாட்டி எனக்கு பசிக்குது, ராத்திரி எல்லாம் நல்லா தூங்கவே முடியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செய்யுது, எப்போ பாட்டி சமைச்சு தருவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி சொல்றாங்க முதலாளி ஒன்னும் வரல, அவர் வந்ததுக்கு அப்புறமா சம்பள பணம் தருவாரு, அதுக்கப்புறமா உன்னோட அம்மா உனக்கு சாப்பாடு சமைச்சு தருவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே இந்த பக்கமா அந்த பொண்ணோட அம்மா வந்து சமைக்கிறதுக்காக விறகெல்லாம் எடுத்துக்க இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு நடந்து போகும்போது அங்க ஒரு பூ இருக்கதை பாக்குறா. அந்த பூவை பறிக்க பார்க்கும்போது அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க அந்த பூவை பறிக்காத, பூவை பறிச்சா நீ செத்துருவன்னு. இதனால அந்த பொண்ணு பூவை பறிக்காம அங்க இருந்து வரா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப பசியோட இருக்கும்போது அம்மா சொல்றாங்க முதலாளி வராதனால இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. இதனால சோகமான அந்த பொண்ணு பசியில அங்க இருக்க மண்ணை அள்ளி சாப்பிடுற மாதிரி பண்ணிக்க இருக்கா. அப்ப இந்த பொண்ணு இப்படி வாழ்றதுக்கு நம்ம சாகலாமேன்னு சொல்லிட்டு அந்த பூவை பறிச்சா செத்துருவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பூவை பறிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பூவை நம்ம கூட வச்சிருந்தா தான் நம்ம சாகுவோம்னு சொல்லி அந்த பூவை அந்த பொண்ணு தான் கூடவே வச்சிருக்கா. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணை எழுப்புறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு முழிச்சுக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பூவை வச்சுக்கிறது நான் சாகலையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து போகும்போது அந்த பொண்ணோட அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க எங்க போற, உனக்காக நான் சமையல் பண்ணி வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அம்மா வந்து கட்டி பிடிக்கிறா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.